ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருந்தப்ப கும்பகோணம் மகாமகம் நடந்தது. அது ஒரு அப்போ சர்வாதிகார ஆட்சி. நீங்கள் ஆட்சிக்கே வரல, கவுன்சிலர் கூட ஆகல. ஆனால் சர்வாதிகாரியாக மாறிட்டீங்க. இது ரொம்ப 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 ஆபத்தான அரசியல். விஜய் பின்னாடி போகும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை கேட்குறேன், உங்களை பொறுப்பாக இருந்துட்டு கேட்குறேன். அரசியல்னால் முதல்ல என்னன்னு நீங்கள் ஆழமாக பாருங்கள். இது வல்ல அரசியல். இவருக்குமே அரசியல்லாம் என்னென்னு தெரியல. இதெல்லாம் அரசியல் கிடையாது. ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்குது, ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்றதுனால இதெல்லாம் ஆதரிக்காதீங்க. மீண்டும் இதுமாதிரி ஸ்டாம்ப் பேடெல்லாம் எந்த கட்சியிலையும் நடந்துடக்கூடாது. மக்கள் கவனமாக இருப்போம். தேட்டராக கூட்டமாக இருக்கா, 2 நாள் கழித்து படம் பாருங்கள். கோயிலாக ரொம்ப கூட்டமாக இருக்கா, அந்த டேட்டு விட்டு அடுத்த 2 நாள் கழித்து கூட சாமி கும்பிட போங்க. கூட்டத்தை தவிருங்க. இன்றைக்கி ஐடி கார்டு போட்டு இப்போ இங்கே வர சொன்னாங்கல்ல மகாபலிபுரத்துக்கு, இது அந்த மாநாட்டிலே ஐடி கார்டு போட்டிருக்கணும்ல. இப்போ நாங்கள் ரோட்டரி சங்க மாநாட்டுக்கு போவோம், பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் ஒடிசியில் பண்ணியிருந்தாங்க. யார் யார் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு டேக் உண்டு. அப்போ அது ஒரு மாதம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆகி நம்ம ஃபோட்டோ போட்டு பேர் போட்டு இப்போ நாற்காலி நம்பர் போட்டு கொடுக்குறாங்க. அத்தனை பேர் தான் இன்புட்டு, அதுக்கு மேலே இன்புட் இல்லை. பட் அது இப்படி நீங்கள் அப்படி பண்ணலைல்ல. இன்றைக்கி பண்ணீங்க, அன்றைக்கி பண்ணியிருக்கலாம்ல. டேக் உள்ளவங்க மட்டும் தான் அனுமதி. டேக் இல்லாதெல்லாம் உள்ளே விடாதுன்னா சூப்பராக இருந்திருக்கும்ல. இவ்வளோ பெரிய நெரிசலுக்கு வேலை இல்லைல்ல. நீங்கள் அங்கே நினச்சது என்ன, அங்கே மாநாடு போட்டாங்க சேலத்தில் திமுக, அது ஈவனாக நான் காட்டுற மாதிரி கூட்டத்துன்னு காமிச்சது விளைப்பாடு. நேரத்துக்கு போங்க விஜய், டயத்துக்கு போங்க, அதான் நல்லது.